வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ள 2 நாள்ல மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாள்ல முடிச்சேன். அந்த மாதிரி எல்லா பாக்கெட்ல பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியல. எடுத்து வெற்றி என்ன பேசுறதுக்குள்ள வேகமாக மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க, மேலே போனேன். இப்படியே தான் நின்னேன். எஸ் சொன்னேன். சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் இது எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. வந்து சக்திக்கு மீறி சம்பாதிச்சிட்டோம் சினிமா மூலமா. போதும் முடியாது, இதுக்கு மேலே என்ன, எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியாது. சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார். நிறைய 13 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா சார் இப்போ சொன்னார், நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம், நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் இது எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் RS என்டர்டெயின்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், எல்வர் குமார் சார். அண்ட் சூரி சார், நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் ஜேர்னி சினிமாவில், உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ், உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அண்ட் யூ ஆர் அ ஜீனியஸ் when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார், சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் அமங் தம். ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன். Thank you so much. I'll try my best and hopefully it'll come out good. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்புமூர்த்தி அண்ணனுக்கு வணக்கம், ராஜா அண்ணனுக்கு வணக்கம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாக உங்களை தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன். மே 16 வரைக்கும். நேற்று கூட நைட்டு உங்கள்கிட்ட பேசினேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேனே. ஹாய் அண்ணே, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு. ராஜா அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு. இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குநர்களும் நல்ல இடத்த கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சுருக்காருன்னா அவர் என் மேலே வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் வரக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்றைக்கி இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளோ ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சுருக்கிறப்ப அது அந்த ஏடு நான் இப்போ தான் பார்க்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து பாருங்கன்றாரு. உட்காந்து பார்க்கப்போ எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே.
கடல் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படுத்து கிடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு கிடிச்சு பிடிச்சி எங்கிட்ட வந்துட்டேன். வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டோம் சினிமா மூலமாக. போதும் இதுக்கு மேலே நீ என்ன, எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலையத்தா இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. எல்ரட் குமார் அண்ணன் சொல்கிறோம், வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கட்டாரு, எவ்வளோ தூரத்துக்கும் போவார். இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கடணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார். பட் எனக்கு எதுவுமே தெரியலை. சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே, ஆமண்ணே அதை விடக்கூடாதுண்ணே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விட்டக்கூடாதுண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகிருக்கும். சரி, எப்படியோ படத்துக்குள்ள கொண்டு வராருல, அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அதே அவருக்கு பிடிச்சா அதை விடவே மாட்டார். இந்த ஏவிக்கு அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. ரொம்பவும் நன்றி. திருப்பியும் இதான் நியாயமும் கூட, ஒரு விடுதலைங்க படத்து மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன். இதுதானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை. திருப்பி உங்ககிட்டே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கண்ணே. அதுக்கும் வெற்றி என்ன காரணம் என்னன்னா, விடுதலைக்கு அப்புறம் கருணும் அதுவும் எனக்கு வெற்றிமாறன் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறையா இருந்துச்சு. அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணங்கிட்ட சும்மா எப்பயுமே சொல்லுவேன். சொல்கிறப்ப ஓகே சார், இந்த கதை நல்லா இருக்குது, இன்னைக்குள்ள சொல்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி ஒரு கதை கண்டிப்பாக தேவை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். சில விஷயங்கள் இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்ட்ட சொல்லி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறாங்க. எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க. மதிய அண்ணன் வெற்றிமாறன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள இவ்வளோ இது நடந்துகிட்டே இருந்துக்கு ரொம்ப நாளாகவே. சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார். குமார் சாரும் எல்ரட் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க. காரணம் இன்னொன்று, இந்த உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன், ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன். நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ, நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடணுமோ, அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு, இது கடலில் நடக்குது. கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷங்க, அதுக்கு வாழ்த்துக்கள்னே. அதே நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு கேமை வந்து வெளியூர் தெரியாமே இருந்திருக்கு. அதனால் ஒரு தமிழனுக்கு இருக்க மரியாதையாக நான் நினைக்கிறேன். இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை, அவங்க நம்மளுக்கு இருக்க மரியாதை இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு இருக்க மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகம் பூரா வந்து அவங்களை சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடை மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகுடமாக நான் நினைக்கிறேன். சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா ஒரு நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட ஒரு இயக்குனர், கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ அதே ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார். ரொம்ப நன்றிங்க சார், நீங்கள் உள்ளே வந்ததுக்கு தேங்க்யூ சார். அதே மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர். கர்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷம். பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா. அசாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி. தினேஷ் பிரதர், கிரண் அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே. ஆமாம், நீங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கோம், ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் உங்கள்கிட்ட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே, அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது, ரொம்ப நன்றிங்க சார். ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே. நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன், ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் ஜிவி சார்கிட்ட பேசுங்களேன் பிரதர்கிட்ட அப்படின்னு.
அப்புறம் ஓகே அது ஏதோ சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மாமன் படத்துக்கு அவளை மெனக்கட்டேன், குமாரானிட்ட அவளை கெஞ்சி கேட்டேன், அண்ணே ஓகேண்ணே நல்லா போயிட்டுருக்கேன், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன், ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னா அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு இன்னொரு நண்பர் சொன்னாங்க. அவர் சூப்பராக அப்படின்னு இருக்காரு. பட் எனக்கு கிடைக்கல. இந்த படத்துக்கும் நான் மதியானத்தை கேட்டு உள்ள அந்த நம்ம அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா, அது ஒரு நிமிஷங்க, அதெல்லாம் நீங்கள் கதையேன்னு சொல்ல வேண்டாம். அண்ணங்கிட்ட போயிட்டு வந்து சில ஓகே ஜிவி பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னார், இல்லைன்னா ஈவினிங் 7 மணிக்கு வர சொன்னார். ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அண்ணே நீங்கள் போகணே கண்டிப்பாக நல்லது நடக்க முடியாது. எனக்கு ஒன்றுமே வேணாங்க, ஜிவி பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ், அதுக்கு மீறி முடியலன்னு சொல்லுங்கள், நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன்னு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டுருக்காங்க 2 நாள் தான் அப்படின்ட்டாங்க. அந்த ஏவி மிரட்டிட்டார். உண்மைக்கு எனக்கு உட்காந்து பார்க்குறப்போ ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்ன மிரட்டி விட்டீங்க. இதுதான் பிரதர் ஆசைப்பட்டேன். நான் இல்லை, எல்லாருமே ஆசைப்பட்டேன். இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். மதியண்ணே, லவ் யூ அண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே, தேங்க்யூ அண்ணே. கேமராமேன் சார், அண்ணன் கூட அழுகு போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனேயே நான் சொன்னேன், அண்ணே ஒரு 4 டேரக்டருக்கு சமம்னே, சந்தோஷம். ஒரு 4 டேரக்டர் வந்து உங்களுக்கு கோ டேரக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சூப்பர் நான் கிடச்சா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது. சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்களும் உள்ள எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு. நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வெற்றி சவுக்கிட்டான் போயிருந்தேன். சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன். என்னை கையை பிடிச்சிட்டு விடுவாங்க, நான் அப்போ பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன், கையை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. இதுலேயே பார்த்துக்கிட்டே போனேன். ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சுக்கிட்டே இருந்து இறங்கினே ரூமுக்கு போனேன், அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 லைன்ஸ் ஃபுல்லாக தெலுங்கில். ஆமாம், அங்கே போய் அர்ஜுன் சாரோட அப்பா அவங்க தான் இருந்தாங்க அந்த மேடையில். அவங்க தான் அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க. போக கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. மேலே ஏறின இன்னும் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பித்த உடனே ஒரு நாள் போக பேண்ட்டில் வச்சு பிட்டே கைக்கு வரல, தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு அண்டாக்குள்ளே கையை விட்டது மாதிரியே இருக்குது. ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே அந்த பிட்டு வச்சுருக்கேன். சுற்றிக்கிட்டே இருக்கு எல்லா பாக்கெட்டும். பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியல. எடுத்து வெற்றி என்ன பேசுறதுக்குள்ளே வேகமாக மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க. மேலே போனேன், இப்படியே தான் நின்னேன், எதுவுமே பசங்களையே தான் நின்னேன். அந்தரிக்கு நமஸ்காரம், அவ்வளோதான். அந்த ஒரே லைன் தான். அதுக்கப்புறம் எந்த லைனும் வரல. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல நம்ம ஊர் பாஷையில் பேசி விட்டேன். இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படி அங்கேருந்து நான் என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு 7-8 லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் பிரச்சனை இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் டூ போடலாம், எனக்கு நீங்கள் டூ போடலாம். ஆமாம், அதனால் கவலையே இல்லை. டக்குன்னு லேட் ஆச்சுன்னா கூட சொல்லிடலாம், அண்ணே அவரை வச்சு டூ படுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நானும் ஹெல்ப்பாக இருப்பேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். மகிமா, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, சூரிய கூட யார் நடிக்கிறாங்க ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு தான். பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு ரோல் தான் முக்கியம், அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க பாருங்கள். உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சொல்கிறேன், வெற்றிமாறனே ரொம்ப நன்றிங்கண்ணே. தேங்க்யூ. இருக்கும் வணக்கம். இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு செம புது அட்டம்ப்டாக இருக்குது. இந்த விஷுவல்ஸு இந்த ஐடியாவாக பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலயமா தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ்லேருந்து வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்டேருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ளே 2 நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாளில் முடித்தேன், அந்த மாதிரி 10 நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. So I'm very very happy to work with வெற்றி. எல்ரட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து 2010ல் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்.
இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபிளாக இருக்குது. அதனால ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும். அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்தில் அமைஞ்சது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து திருப்பி ஒர்க் பண்ணுறோம். கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவரு ட்ரையிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார், ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்போ ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, அப்புறம் மண்டாடியில் தான் எல்ரெட் சார் மூலமாக இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீமே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், மஹிமா, சுஹாஸ், ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம், எடிட்டர் பிரதீப், அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அசார் வந்து அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் த சைல்டு ஆக்டர், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம் தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க.